ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகையின் போது ஒப்பந்த முறையில் தனியார் பேருந்துகளை இயக்கியதால் அரசுக்கு 50 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சம்மேளனம் குற்றம் சாட்டியுள்ளது. போக்குவரத்து கழகங்கள் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் 50 கோடி ரூபாய் இழப்பு நியாயமற்றது என CITU தெரிவித்திருக்கிறது. விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு போக்குவரத்து கழகத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான பேருந்துகளை முறையாக பராமரிக்காமலும் புதிய பேருந்துகளை வாங்காமல் விட்டதன் விளைவாக பேருந்துகளின் எண்ணிக்கை குறைந்து விழா காலங்களில் போதிய பேருந்துகள் இல்லாமல் பொதுமக்கள் தவிப்புக்கு ஆளாகினர். இதனை சரி செய்ய புதிய பேருந்துகளை வாங்காமல் அதற்கு மாறாக போக்குவரத்து கழகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் பேருந்துகளை பண்டிகை காலங்களில் இயக்க முடிவு செய்தது விளம்பர அரசு. அதன்படி ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகைகளுக்கு ஒப்பந்த முறையில் தனியார் பேருந்துகளை இயக்கியதால் போக்குவரத்து கழகங்களுக்கு 50 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சம்மேளனம் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளது. போக்குவரத்து கழக பேருந்துகளை இயக்கினால் 1 கிலோமீட்டருக்கு 90 ரூபாய் செலவு செய்யப்படுவதாக போக்குவரத்து துறை தவறான கணக்கை காட்டுவதாகவும் 65 ரூபாய் மட்டுமே செலவாவதாகவும் CITU கூறியுள்ளது. தினந்தோறும் 2 கோடி மக்கள் அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் போது 1 கோடியே 75 லட்சம் மக்கள் விழா காலங்களில் பயணிப்பதை போக்குவரத்து கழகங்களால் கையாள முடியாது என திமுக அரசு கூறுவது முற்றிலும் தவறானது எனவும் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின் போக்குவரத்து கழகங்களை முறையாக மேம்படுத்தாதது, புதிய பேருந்துகளை வாங்காமல் விட்டது என போக்குவரத்து கழகங்களில் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாமல் உள்ளதால் போக்குவரத்து கழகமே படு பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகளை ஒப்பந்த பேருந்துகளாக இயக்கிய ஆளும் அரசு 50 கோடி ரூபாய் அளவிற்கு நிதியை வாரி வழங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். போக்குவரத்தில் தனியார் பேருந்துகளை இப்போ இந்த பௌர்ணமி நேரத்தில் திருவண்ணாமலைக்கு விடுவது இப்படிங்கிற மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்துலேயுமே அதை பண்ணணுங்கிற முறையில் அவுட் சோர்சிங்காக மற்றதுக்கு ஒரு பக்கத்தில் முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கத்தில் இந்த EV வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் இவங்க வாங்குவாங்க. அதை தனியார் முதலாளிகிட்ட கான்ட்ராக்டர் கொடுத்துருவாங்க, அவன் ஓட்டுவான். இப்படிங்கிற ஏற்பாடு இது ஒரு பக்கம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் தொழிலாளிகளை அவுட் சோர்சிங்கில் கான்ட்ராக்டிலேருந்து எடுக்கிறது. இவங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்கு பதிலாக வெளியிலேருந்து ஆள் எடுத்துக்கிறது. அவன் தான் அவனுக்கு முதலாளி, மேன் பவர். இவன் முதலாளி கிடையாது. அவனுக்கு சம்பளம் கொடுத்துருவான், அவனுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஃப்ராடு, இதெல்லாம் முதலாளித்துவ மோசடி. இதை ஒரு பப்ளிக் செக்டார், ஒரு அரசு செய்யக்கூடாது. இதுவரைக்கும் செய்யலை, இப்போ ஆரம்பிக்கிறாங்க. விளம்பர திமுக அரசு பொதுத்துறை நிறுவனமான போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்க துடித்து வருவதாக தெரிவித்துள்ள சவுந்தரராஜன், தனியார் துறையே லாபகரமாக பேருந்துகளை இயக்கும் போது அரசு துறையால் ஏன் இயக்க முடியாது என கேள்வி எழுப்பியுள்ளார். இப்போ மினி பஸ்ன்னு பேசுகிறாங்க. இப்போ மினி பஸ் தமிழ்நாடு பூரா விடுவோம், அது தனியாருக்கு விடுவோம், 5000 பர்மிட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. மினி பஸ்ஸை அவன் ஓட்ட முடியும்னா நீயும் ஓட்ட முடியாது. மினி பஸ்ஸை பொறுத்த வரையில் அரசு கொடுத்தாலும் அவன் நஷ்டமான வழித்தடத்தில் ஓட்டுவானா? ஓட்ட மாட்டான். அவன் ஓட்ட தயார்னா அங்கே லாபம் இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே நீயே ஓட்டலாமே. 1. 2 சென்னை, நாகர்கோயில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டம், ஊட்டி, இது 3 நேஷனலைஸ்டு ஜோன். அங்கே தனியார் பேருந்து நுழையக்கூடாதுங்கிறது தான் சட்டம். இப்போ அங்கேயே தனியாரை கொண்டு வரலாமா, மினி பஸ்ஸை கொண்டு வரலாமான்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்படிலாம் நீங்கள் பண்ணும்போது அவன் கட்டுப்படியாகி ஓட்டும்போது நீ ஏன் ஓட்டக்கூடாது? நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது போக்குவரத்து கழகங்களில் ஏற்படும் இழப்பீட்டினை அரசு வழங்கி ஈடு செய்ய வேண்டும் என்றும், போக்குவரத்து கழகங்களை சிறிது சிறிதாக விளம்பர திமுக அரசு தனியார் மயமாக்க துடிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே CITUவின் கோரிக்கையாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் செய்தியாளர் நித்யானந்தன்.